நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நாங்கள் குடும்பத்தோடு திருப்பதிக்கு போயிருந்தோம். திருமலைக்கு காரில் போகும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தோம். அந்த மலையில் தூரத்தில் இருந்து பார்த்தா பெருமாளே படுத்துட்ருக்கா மாதிரி தத்ரூபமாக இருந்துச்சு. கண், மூக்கு, வாய் அப்படின்னு இயற்கையோட படைப்பை அச்சு அசலாக விஸ்வரூப பெருமாள் மாதிரியே தெரிஞ்சுது. அதை உங்களுக்காக மிஸ் பண்ணாமல் உங்களுக்காக அதை ஷூட் பண்ணியிருக்கோம், பாருங்களேன். உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைச்சதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்க. வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். திருப்பதி மலை ஏற 2 வழி இருக்குன்னு நமக்கு தெரியும். நாங்கள் தேர்ந்தெடுத்தது ஸ்ரீவாரிமெட்டு பாதை. இது சீனிவாச மங்காபுரத்தில் இருந்து ஆரம்பிக்குது. அலிப்பிரி பாதையை விட இது படிகள் குறைவு தான். மொத்தம் 2380 படிகள். ஆனால் இது முழுக்க முழுக்க படிகள் மட்டுமே தான் இருக்கும். மெதுவாக ரசித்து பார்த்து நடந்தால் கூட ஒரு 3 மணி நேரத்தில் கோவிலை போய் அடைஞ்சிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அலிப்பிரி மாதிரி இங்கே நிறைய கடைகள் கிடையாது. ஆங்காங்கே கோவில் நிர்வாகம் சார்பில் மோர், எலுமிச்சை ஜூஸு, தண்ணி வசதி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பசிக்கும்னு நினச்சா நீங்கள் கீழே இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு போகிறது நல்லது. நாங்கள் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மேலே போய் சேர்ந்துட்டோம். அங்கே எங்களுக்காக அலாட் பண்ணது நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. ஏசி இல்லைனாலும் ரூம் நல்ல வசதியாக பெருசாக இருந்துச்சு. லஞ்சுக்கு பக்கத்தில் இருந்த ராயல் சாரங்கி ஹோட்டலுக்கு போனோம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. நைட்டும் அங்கேயே தான் டிஃபன் சாப்பிட்டோம். அது நல்லதாக இருந்துச்சு. திருமலையில் அங்கங்கே சின்ன சின்ன ஹோட்டல்கள் இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக எங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே ரூம் இருந்ததுனால ஒரு பெரிய பாக்கியம்னு கிடச்சதுன்னு சொல்லலாம். அதிகாலை 3 மணிக்கு எழுந்து கோயில் வளாகத்துக்கு போயிட்டோம். அங்கே அமைதியான நேரத்தில் சுப்ரபாதம் காதில் கேட்குது. மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுங்க. நாங்கள் பிரேக் தர்ஷன் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து 500 ரூபாய் டிக்கெட் எடுத்தால் சுவாமியை ரொம்ப கிட்டக்க போய் பார்க்கலாம். அதாவது சாதாரணமாக ஒரு 70 அடி தூரத்தில் நின்று தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் இதில் குலசேகர படியிலிருந்து தரிசனம் பண்ணலாம். ஒரு 5 அடி தான் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப நல்லா பார்க்கலாம். காலையில் 8 மணிக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் போனோம். அங்கே காஃபி, பொங்கல் பிரசாதமாக கொடுத்தாங்க. 9 மணிக்கெல்லாம் தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். அந்த பரவசமான அந்த காட்சியை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வைக்கணுங்க. இந்த முறை நான் பார்த்த பெருமாள் ரொம்ப ஸ்பெஷல். எந்த ஒரு ஆடம்பர அலங்காரம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஒரு வேஷ்டி மட்டும் கட்டிட்டு நேச்சுரலாக இருந்தார். எப்போவும் திருநாமம் கண்ணை மறைக்கிற மாதிரி பெருசாக இருக்கும். ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த முறை கண் நல்லா தெரிகிற மாதிரி சின்னதாக இருந்துச்சு. அந்த பாத தரிசனமும் பெருமாளோட அந்த பார்வையும் கிடச்ச அந்த 2 செகண்ட் நிஜமாகவே சிலிர்த்து போயிட்டேங்க. ஆனால் இங்கேயாவது அமைதியாக பார்க்க முடியுமான்னா முடியாதுங்க. அங்கேயும் ஜர்கண்டி தான். கையை பிடிச்சி வெளியே இழுத்து தான் விடுறாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாலே அந்த ஆனந்த நிலையத்தோட தங்க கோபுரமும் ராஜ கோபுரங்களும் கண்ணில் படும்போதே ஒரு தனி திருப்தி கிடைக்கும். தரிசனம் பார்த்த அந்த பரவசத்தோட விமான வெங்கடேஸ்வரரையும் தரிசனம் செஞ்சோம். பாருங்களேன், அந்த கோபுரங்கள் எவ்வளவு அழகாக கம்பீரமாக இருக்குன்னு. அங்கேயும் ஒரு 2 நிமிஷம் நின்று கோபுர தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் லட்டு கவுண்டர் போய் 10 லட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் கீழே இறங்குறப்ப திரும்ப வர வழியில் வலது பக்கம் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலையும் தரிசனம் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் மலை கீழே இறங்கும்போது கருடன் மலை வடிவிலேயே இருந்துச்சுங்க. அப்படியே கருடன் மலை மாதிரியே இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த திருப்பதி பயணம் மனசுக்கு ரொம்ப பெரிய நிறைவை தந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டு பாதையில் போயிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நண்பர்களே, புக்கிங் ப்ராசஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ தர்ஷன், 300 ருபீஸ் தர்ஷன், 500 ருபீஸ் தர்ஷன் எதுனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.